ஹாய், தேர்ஸ்டே மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் என்னென்னு பார்க்கலாமா? குலோப் ஜாமுன், கொத்தவரக்காய் பொரியல், கத்தரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல், பருப்பு, தயிர் சாதம், கோஸ் பொரியல், பட்டாணி பருப்பு வடை, உளுந்து வடையில் வெல்லம் போட்டு செஞ்ச இனிப்பு வடை, பைத்தம்பருப்பு பாயசம், சாதம், ரசம். என்னடா இன்றைக்கி இவ்வளோ சமைச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாவுடைய நினைவு தினம். அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு பழம் எல்லாம் வச்சு படைச்சிட்டு தீபாரதனை காமிச்சு சுவாமி கும்பிட்டுட்டு காக்காய்க்கு போய் சாப்பாடு வச்சோம். காக்காவுமே வந்துடுச்சு. ரொம்ப ஹாப்பிங்க. அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் காது கேளாதோர் பள்ளிக்கு சாப்பாடு கொடுப்போம். காதும் கேட்காது, வாயுமே பேச முடியாத பிள்ளைங்க தான். குட்டி பசங்கள்லேருந்து பெரிய 12th படிக்கிற பசங்க வரைக்கும் இருக்குது. அவங்க வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டோம். அதுவுமே பசங்களுக்கு வச்சுட்டு அவங்களுமே நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. ஆத்மார்த்தமாக ப்ரே பண்ணி எங்கள் ஃபேமிலிக்காக அவங்க ப்ளெஸ் பண்ணிக்கிட்டாங்க கடவுள்கிட்ட. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எங்கள் அம்மாவே ப்ரே பண்ணிக்கிட்ட மாதிரி இவங்க ரூபத்தில் யாராவது ஒரு ஆள் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் தாங்க. எல்லாம் ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஹாப்பியாக சாப்பிட்டாங்க. இது ஏன் நான் வீடியோவில் காமிக்கிறேன்னா, நீங்களுமே உங்கள் ஃபேமிலியில் பர்த்டே பசங்களுக்கு பர்த்டே வெட்டிங் டே அதுபோல் உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் யாருன்னா முன்னோருங்க இருந்தால் அவங்க இறந்துருந்தா அவங்களுடைய திதி வர டைமில் இது போல் கண்டிப்பாக டொனேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மக்கிட்ட நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க, நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. கண்டிப்பாக நம்மளை பற்றி பின்னாடி குறை சொல்லுவாங்கங்க. ஆனால் இது போல் பிள்ளைங்க ஆத்மார்த்தமாக கண்டிப்பாக நம்மளுக்காக ப்ரே பண்ணிக்கும்போது அந்த கடவுள் இது பசங்க கள்ளங்கபடம் இல்லாத பசங்கங்க. அதனால் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. நீங்களுமே அது போல் பண்ணுங்கள். அப்புறம் ஹோட்டலுக்கு வந்தவங்க என்னடா ஹோட்டல் சாப்பிட்றாங்க நினைக்காதீங்க. காலையிலேருந்து ஹெவி ஒர்க்கு, உடம்புமே கொஞ்சம் சிக்காக இருந்தது. ஹஸ்பண்ட் சரி வீட்டில் போய் தான் செய்ய வேணாம், ரெஸ்டாரண்ட் வாங்கி கொடுத்துட்டாரு. சோளா பூரி, மசாலா தோசை, அப்புறம் வெஜ் ரைஸுங்க. இதை தாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்குமே வந்துட்டோங்க நாங்கள்.